ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற இந்த ஜூன் மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு பணமும் பதவி உயர்வும் கிடைக்கவிருக்கின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணவிருக்கின்றோம். என்னென்ன கிரகநிலைகள் மாற்றம் ஏற்படவிருக்கிறது, இதனால் எந்தெந்த ராசிகள் பலனடையவிருக்கின்றன என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் காணவிருக்கின்றோம். பணமும் பதவி உயர்வும் கிடைத்து சிறப்படைய போகின்ற அந்த 5 ராசிகளுக்கான பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் காணவிருக்கின்றோம். ஜூன் மாதம் 2024 மாதத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பெயர்ச்சி என முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்க உள்ளது. இதன் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ஜூன் மாதத்தில் சுக்கிராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி யோகமும் உருவாக உள்ளது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. இதன் காரணமாக 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் கிடைக்க உள்ளது. முதலாவதாக நாம் காணவிருக்கின்ற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வரப்பிரசாதமானதாக அமைய உள்ளது. நீங்கள் எந்த ஒரு வேலையை முன்னெடுத்தாலும் அது சிறப்பாக நிறைவேறி மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களின் பழைய கடின உழைப்பிற்கான மரியாதை நற்பலனையும் பெற்றிடுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள். படிப்பில் அவர்களின் அர்ப்பணிப்பு முன்னேற்றத்தை தரும். உங்களின் ஆரோக்கியம் சிறக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த மாதத்தில் திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். உங்களின் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதில் முன்னேற்றம் உண்டு. வீடு மனை யோகமும் கண்டிப்பாக உண்டு. அடுத்ததாக காணவிருக்கும் ராசி மிதுன ராசி. ஜூன் மாதத்தில் மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு பல வகையில் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆவதால் பலவித மங்கள ராஜயோகங்கள் உங்கள் ராசியில் உருவாகின்றன. இதனால் உங்கள் வேலையில் அதிர்ஷ்டமும் நிதி நிலையில் முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பண வரவு அதிகரிப்பதால் உங்களால் சேமிக்கவும் எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலும் செய்ய சாதகமான மாதமாக இருக்கும். உங்களின் சிறப்பான செயல்பாடு பதவி உயர்வு பெற்று தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் காதல் விஷயத்தில் புரிதலும் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்ததாக காணவிருக்கும் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பல விதத்தில் அதிர்ஷ்டமும் லாபமும் நிறைந்ததாக இருக்கும். மேலும் ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து அமரும்போது உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களின் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். எந்த ஒரு வேலையும் சரியாக திட்டமிட்டு எளிதாக முடிப்பீர்கள். சிம்மராசி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். லாபஸ்தானத்தில் உருவாகும் யோகங்களால் வீட்டில் சுப காரியங்களும் பணவரவும் அதிகரிக்கும். துலாம் ராசி. துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன், ராசிநாதன் சுக்கிரன், புதன் ஆகியோரின் சேர்க்கையானது பல விதத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப பொறுப்புகள் வேலை தொடர்பாக இக்கட்டான சூழ்நிலையில் மூத்தவர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் நடக்கும். உங்களின் கடினமான முயற்சிகளுக்கு நற்பலனை பெற்றிடுவீர்கள். திருமணம் கைகூடாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் சிறந்து விளங்கும். மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அடுத்ததாக நாம் காணவிருக்கும் ராசி மகர ராசி. ஜூன் மாதத்தில் மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும். இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான பல வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம், குழந்தை பேறு என சுபகாரியங்கள் நடக்கும். பலவிதமான வகையில் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு
பணி உயர்வு, போனஸ் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் படிப்பில் புதிய வாய்ப்புகளை பெறலாம். திருமணமாகாத இளம் பெண்கள், ஆண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணத்திற்கான தேதி குறிக்கப்படும். இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிகளின் பெயர்ச்சி நடக்கிறது, எந்தெந்த கிரகங்கள் மாறுகின்றன, எந்தெந்த தேதியில் மாறுகின்றன. ஜூன் 12 சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஜூன் 14 புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு ஜூன் 15 மாற்றமடைகிறார். ஆகவே மிதுன ராசியில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரங்கள் ஏற்படுகின்றன. ஆகிய 3 கிரகங்களின் சேர்க்கையும் மிதுன ராசியில் ஏற்படவிருக்கின்றது இந்த ஜூன் மாதத்தில். புதன் பகவான் கடக ராசிக்கு ஜூன் 29 பெயர்ச்சியடைகிறார். சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பெயர்ச்சி மேற்கொள்ள இருக்கின்றார் ஜூன் 30 இந்த கிரக பெயர்ச்சிகளின் காரணமாகவே ஜூன் மாதத்தில் இந்த 5 ராசிகளும் சுக்ராதித்ய யோகமும், கஜலட்சுமி யோகமும், ராஜயோகமும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.